சொல்லுப்பா, ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப பாருப்பா. ரே ஆப்டிக்ஸ்ல என்னென்னப்பா படிச்சிருக்க சொல்லுப்பா. என்னென்ன டீச் பண்ணேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா பார்த்தோம்? ஒளியிலோட டைப்ஸ் பார்த்தோம் சார். அப்புறம் என்னப்பா பார்த்தோம்? மெயின் பிம்பம், மாய பிம்பம். அடுத்தது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதுல வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னேன் நானு. லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் சரி, இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ரிஃப்ராக்ஷன்ல என்ன பார்த்தோம்? நார்மல் ஷிஃப்ட் சார். நார்மல் ஷிஃப்ட். நார்மல் ஷிஃப்ட்டுக்கு லேட்டரல் ஷிஃப்ட் ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்கா? நார்மல் ஷிஃப்ட்டோட ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். 1 by நார்மல் ஷிஃப்ட் ஃபார்முலா என்னது? 1 minus 1 by mu into t. mu dash by mu in mu வா? கரெக்ட்டா? 1 by mu. Mu dash is equal to 1. Correct. 1 by mu into thickness. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா. லேட்டரல் ஷிஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட்ல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லும் போலாம்? ஒளி டென்சர்ல இருந்து ரேருக்கு போகும் சார். டென்சர்ல இருந்து ரேருக்கு போகும். அடுத்தது அதுக்கு அடுத்தது டென்சர்ல இருந்து ரேருக்கு போனா படுகதிர் வந்து அதிகமா இருக்கும் சார். படுகதிர் அதிகமான இருக்காதுமா. ஒரு குறிப்பிட்ட படுகதிரில் அந்த கதிர் படுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய எதிரொலிப்பு R என்பது 90 டிகிரியாக இருக்கும். அந்த 90 டிகிரியாக இருக்கும் பொழுது ஒரு படுகதிரானது படுகின்றதே, அந்த படுகின்றதுக்கு நேம் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட நம்ம படுகின்ற படுகதிர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினால் நம்மளுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். இப்ப இதுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்றேன். என்ன ஃபார்முலா சொல்லுங்க? என்ன ஃபார்முலா சொல்லுப்பா. இந்த ஃபார்முலா கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா IC is equal to sin inverse 1 அப்ப critical angle IC is equal to sin inverse of 1 by mu. சரி, இந்த மியூ என்பது எதனுடைய இதுதான் நம்மளுக்கு இந்த மியூ என்பது எதனுடைய ஒளி விலகல் எண் அப்படின்னு சொன்னா அடர்மிகு ஊடகத்தின் ஒளி விலகல் எண். சார் இங்க 1ன்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தான் சொல்லணும். லைட் வந்து டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகும் பொழுது மியூ டென்சர் டிவைடட் பை மியூ ரேரர். இதை தான் நம்ம ரெசிப்ரோக்கலா என்ன பண்றோம், ஏர் பை ரேர் டென்சர். அப்ப ஏர்ல இருந்து வரும்பொழுது ஏர்னுடைய இது வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம்னா 1ன்னு எடுத்துக்கிறதுனால 1 by mu dன்னு கொடுத்துருக்காங்க. எழுதிக்கலாமா? எஸ் சார். எஸ் சார். அப்ப டோட்டல் இன்டர்னல் முழு அக எதிரொலிப்பு முடிஞ்சிருச்சு.
இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வீட்டுல இருக்கிறத படிச்சுக்கங்க. புக்கில் இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் நான் சும்மா இதை மேலோட்டமா சொல்லிடுறேன். இதனுடைய பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பயன்பாடு எங்க சார் பண்றாங்க அப்படின்னா டைமண்ட். ஸ்பார்க்லிங் ஆஃப் டைமண்ட். டைமண்ட்ல நம்மளுக்கு இது யூஸ் பண்றாங்க. அப்ப டைமண்ட் வந்து பளபளக்கிறதுக்கு காரணம் இந்த முழு அக எதிரொலிப்பு. அப்ப அந்த டைமண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வடிவம் அமைக்கிறாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வடிவம் எந்த ஒரு ஒளியானது இந்த டைமண்ட், ஒரு டைமண்ட் இருக்குன்னா அந்த டைமண்ட் மேல வெளியிலிருந்து ஒரு ஒளி பட்டாலும் அந்த ஒளியினுடைய படுகின்ற ஒளி இருக்கு இல்லைங்களா, படுகதிர். அந்த படுகதிர் இந்த டைமண்டினுடைய ஐசியை விட, கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கும். அப்ப கண்டிப்பா அந்த ஒளியானது உள்ள சென்றால் வெளியில வராது. அப்ப இதுக்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஊடுருவிட்டே இருக்கும். ஊடுருவிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து என்ன வெளியில வரும். அதனாலதான் வந்து அது எப்படி இருக்கணும், ஒளிர்தலை கொடுக்கிறது. அப்ப டைமண்டுடைய ஒளிர்தல். அப்ப இந்த டைமண்டுடைய ஒளிர்தல்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு, ஒளிவிலகல் எண் எவ்வளவு அப்படின்னு சொன்னா μ is equal to 2.46. இதனுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 24 டிகிரி. அப்ப எப்பயுமே ஒரு ஒளியானது படும் பொழுது இந்த 24 டிகிரியை விட அதிகமாகவே இருக்கும். அப்ப கண்டிப்பா இங்க எந்த ஒரு ஒளியானது இது மேல பட்டாலும் 24 டிகிரி அப்படின்னா 25 டிகிரி 24.2 அப்படிதான் இருக்குமோ ஒழிய அதுக்கு கம்மியா இருக்காது. அதனால அதுக்கு தகுந்தாற் போல இங்க வடிவம் அமைக்கிறாங்க. ஓகே, ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அப்ப இதுக்குள்ள போயிட்டு இப்படி இருக்கு, சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் இப்படி இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து என்ன ஆகும், வெளியில வரும். அந்த வெளியில வர்றதை பார்த்துதான் என்ன ஆகணும், அப்படியே நல்லா வந்து என்ன ஆகணும்னா க்ளோயிங் மாதிரி இருக்கும். ஸ்பார்க்லிங் ஆஃப் டைமண்ட். செகண்ட் ஒன், ஆப்டிக்கல் ஃபைபர். ஆப்டிக்கல் ஃபைபர்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது அப்படின்னா? புக் எடுத்து வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் என்னது? ஒளி. என்னமா? ஒளி இல்லைங்களா சார்? ஒளி ஒளி இலைன்னு படிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னு சொன்னா இது ஒரு கண்ணாடியான ஒரு இதுக்குள்ள கண்டிப்பா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். இப்படி இருக்கும். கேபிள் ஒயர் இருக்குல்ல, அந்த கேபிள் ஒயர் மாதிரி இருக்கும். ஆனா அந்த கேபிள் ஒயர் மாதிரி இருக்கும். இப்ப யூஸ் பண்ணக்கூடியது உள்ள பாத்தீங்கன்னா ஒயர் இருக்கும். ஆனா இங்க அப்படியே இருக்காது. ஃபுல்லா ஹாலோ பிளேஸ்ல இருக்கும். இதுல வந்து இந்த முழு அக எதிரொலிப்பு நடக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே. இதுல என்ன சார் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் இப்படி இருக்கு. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துறேன். நீ புக்ல படிங்க, உங்களுக்கு அழகா புரிஞ்சிடும். இப்படி இருக்கும். இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து μ1 இந்த ஒயர். இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. எப்பயுமே
mu1 refractive index is greater than mu2. இப்படி நடந்தாதான் அது ஆப்டிகல் ஃபைபர். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, இதனுடைய பயன்பாடுகள் என்னன்றதை நீங்க படிச்சுக்கணும். அப்ளிகேஷன்ஸ், யூசஸ், ஆப்டிகல் ஃபைபர் எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். இந்த ஆப்டிகல் ஃபைபரை வச்சுதான் என்ன ஸ்டெத்தஸ்கோப், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய புண்ணு எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் அறியக்கூடிய ஒரு சாதனை எது அப்படின்னு சொன்னா ஆப்டிகல் ஃபைபர். ஓகே, இதெல்லாம் பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். யூசர்ஸ் எல்லாம் புக்ல பார்த்துக்குங்கப்பா. அப்ப ஆப்டிகல் ஃபைபர்ல கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது அதாவது mu1 is greater than mu2. இப்போ ஓகே, இந்த mu1ன்றது என்ன அப்படின்னு சொன்னா கோர்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய ஒரு கோர். நீ படிக்கும் பொழுது படிச்சுங்க. mu2ன்றது இதுக்கு வெளியில இருக்கக்கூடிய கிளாடிங். ஓகே, நான் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமா, நான் எதுவும் டெப்தா டீச் பண்ணல, நம்மளுக்கு டெப்தாவும் தேவையில்ல. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆப்டிக்கல் ஃபைபர்ல எந்த அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பயன்படுத்துறாங்க. அதுல கோரு கிளாடிங் இருக்கு. கோர்ன்றது சென்ட்ரல்ல இருக்கும். அந்த கோருல கண்டிப்பா அதனுடைய ஒளிவிலகல் எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். வெளியில இருக்கக்கூடிய கிளாடிங்கை விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அங்க உள்ள என்ன ஆகணும், முழு அக எதிரொலிப்பு நடக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நடக்காது. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான அடுத்த கான்செப்ட் பிரிசம், முப்பெட்டகத்துல நடக்கக்கூடியது. எப்படி சார், எந்தெந்த ஆங்கிள் ஒரு ஒளியானது இப்ப இன்கேஸ் இப்படி இருக்கு, நல்லா பாத்துங்க. இப்படி இருக்கு. தொண்ணூறு டிகிரி, இப்போ ஒரு ஒளியானது இது மேல படும் பொழுது எப்ப சார், நல்லா பாருங்க, ஒரு ஒளியானது இது மீது படும் பொழுது கண்டிப்பா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். எந்த கோணத்துல சார்? அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒளியானது ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது. நல்லா பாத்துங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப படுகின்ற கோணம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னால பாருங்க, நார்மல் லைன் டிரா பண்ணிட்டேன். இப்ப இதனுடைய கோணம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 45 டிகிரி இருக்கு. படும் பொழுது கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். அவ்வளவுதான். அப்ப இதுக்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வெளியில வந்து ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். இதை கொஞ்சம் பிரிசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 டயக்ராம் இருக்கும். அந்த 3 டயக்ராமே நீங்களே பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐடியா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4வது ஒன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிராஜ், காணல் நீர். ஓகே, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். என்ன சார் கேட்பாங்க, அந்த மிரேஜ் என்பது அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷன். இது எங்க சார் நடக்கும் அப்படின்னு சொன்னா பாலைவனத்துல நடக்கும். டெசர்ட்ல நடக்கும். இல்லைன்னா ரொம்ப அதிகமாக வெப்பநிலை இருக்கும் பொழுது நடக்கும் இந்த மிராஜ். இந்த மிராஜ் என்றது எப்படி சார் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த சில டைம் அந்த மரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
இன்வெர்டட் இமேஜ் உனக்கு கிடைக்கிற மாதிரி. அப்ப இங்க எப்படி சார் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். போதும். அப்ப இந்த மிராஜ்னா என்னன்றதை நீ தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா புக்ல படிச்சுக்க. இதை நான் இப்ப சொன்னாலே உங்களுக்கு புரியாது, பாத்துங்க. இது வந்து ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். இந்த மிராஜ் எங்க சார் நடக்கும் அப்படின்னு சொன்னா டெசர்ட்ல நடக்கும், இல்லைன்னா ரொம்ப வெப்பநிலை. பாரு, இப்ப சம்மர் சீசன் வந்து சம்மர் சீசன்ல இந்த மிராஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்வெர்டடா இருக்கும். அப்போ ஒரு 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 ஒளியானது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இங்க வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, இங்க ஒரு மரம் இருக்கு, இங்க நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க காற்றினுடைய அடுக்கை பொறுத்து மேலிருந்து கீழே போனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும். நல்லா பார்த்துக்கோ. ஒளிவிலகல் எண், ஒளிவிலகல் எண் என்ன ஆகும்னா மேலிருந்து கீழே வரும்பொழுது குறைந்து கொண்டே வரும். அப்ப அந்த குறைந்து கொண்டே வரும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும், குறைய குறைய என்னங்க ஐசி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/μ. அதே மாதிரி குறைந்து கொண்டே வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு காற்றின் வழியாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பெண்டாய் 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 லாஸ்ட்ல இவருடைய கண்ணுக்கு ரீச் ஆகும். ஆனா நம்மளுடைய கண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஐ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் கேன் see only in the straight line. அப்ப உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனா தான் அதை பார்க்க முடியும். இது என்ன பண்ண முடியாது, இந்த கண் அப்படி பெண்ட் ஆயிட்டு போயிட்டு இதை பார்க்க முடியாது. அப்ப ஸ்ட்ரைட் லைனா தான் பார்க்க முடியும். அப்ப ஸ்ட்ரைட் லைனா பார்க்கும் பொழுது, இதுக்கு நேரா ஒரு ஸ்ட்ரைட் லைனா பார்க்கும் பொழுது இந்த பிம்பம் அப்படியே தலைகீழா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதையும் நான் சொல்லிட்டேன். நான் இது என்னது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மேலிருந்து காற்றினுடைய அடுக்கு, மேல இருக்க காற்றினுடைய அடுக்குல இருந்து கீழே வரும் பொழுது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்ப டிக்ரீஸ் ஆகும் பொழுது ஒவ்வொரு காற்றினுடைய அடுக்குல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பெண்டாய் 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 வந்து நம்மளுடைய கண்ணுக்கு ரீச் ஆகும். ஆனா நம்மளுடைய கண்ணுடைய பார்வை எப்பயுமே எப்படி இருக்கும், நேர்கோடாக இருக்கும். அதனால நேரா வந்து இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு நாளைக்கு படிச்சிருங்க. நம்ம மோரல்லஸ் இன்னும் 2 நாள்ல இதை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா நீங்க நடத்துனது? இன்னைக்கு நடத்துனதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எது அப்படின்னு சொன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஸ். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.